பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 40வது வசனம். காற்றே இல்லாத ஒரு உலகத்தை நம்மால நினைச்சு பார்க்க முடியுமா? கற்பனை செய்து பார்க்க முடியுமா? இந்த காற்று என்பது மிக மிக முக்கியமானது இல்லையா? அப்போ இந்த காற்று இருந்தாதான் உயிரினங்கள் உயிர் வாழ முடியும், சுவாசிக்க முடியும், இயற்கை நல்ல அழகா வளர முடியும், செடி கொடி மரங்களா இருக்க முடியும். ஒரு முறை என்ன செய்யறாங்கன்னா, இந்த அமெரிக்கா பகுதியில அமேசான் காடுகள்ல போய் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. ஆராய்ச்சியாளர் என்னன்னா, ஒரு கண்ணாடி கூண்டு ஆயத்தப்படுத்தி ஒரு 3 ஏக்கர் நிலப்பரப்புல மரங்களை நடுறாங்க. அந்த சின்ன சின்ன மரமா இருந்து அழகா வளருது. அந்த மரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப செழுமையா வளருது, ரொம்ப அழகா வளருது. ஆனா கொஞ்ச நேரத்துல, கொஞ்ச நாட்கள்ல அது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மரம் அப்படியே சாஞ்சிருச்சு, விழுந்துருச்சு. அப்போ ஆராய்ச்சியாளர் தான் சொல்றாங்கனாக்கா, இந்த கண்ணாடி குடுவைக்குள்ள காற்று இல்ல, காற்று இல்லாதனால்தான் இந்த மரமானது சாஞ்சிருச்சு அப்படின்றாங்க. இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த காற்று இருந்தாதான் மரங்களில் இருந்து கூட இலைகள்லாம் கூட உதிர ஆரம்பிக்கும், இல்லைன்னா உதிராது. இது அப்ப காற்று என்பது முக்கியம். அப்போ இந்த மரம் நல்ல ஆணி வேர் பிடுங்கி அது போய் பிடிச்சு நின்று அந்த எதிர்காற்று வீசும்போது அதோட போராடி அது அது இயற்கையாகவே அந்த சக்தியை பெற்றுக்கொள்ளுமா. அப்ப அந்த சக்தியை பெற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு முறை பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட நம்முடைய சீடர்களோடு பயணம் செய்யும்போது சீடர்களா இந்த காற்றை கண்டு பயந்தாங்க. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? காற்றை பார்த்து அமைதலாயிரு, இறையாதே அப்படின்னாரு. அப்படின்னா அந்த காற்றையும் அடக்கக்கூடிய சக்தி ஆண்டவருக்கு உண்டு. ஏனென்றால் எல்லாவற்றையும் படைத்த படைப்பின் காரணராய் ஆண்டவர் இருக்கிறார். அப்படி என்றால் இது அபார சக்தி வாய்ந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவருக்கு முன்னாடி இது இயற்கை பேரிடர்கள் இதெல்லாம் நமக்கெல்லாம் ஒன்றுமில்லை. இதையெல்லாம் ஒன்றுமில்லாமல் மாற்ற ஆண்டவராலே முடியும். அப்படி என்றால் இது நம்முடைய வாழ்க்கையில இந்த காற்று போல, பெருங்காற்று போல தீமைகள் வந்தால் அதையெல்லாம் நாம் கண்டு பயப்படாமல், இதையும் ஆண்டவர் நம்முடைய வல்லமையால் அங்கே அவரு அதை போரிட்டு அதை முடிச்சு விடுவார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வேண்டும். அப்படி என்றால் ஆண்டோடைய கரங்களிலே இது போன்ற பெருங்காற்று போன்ற தீமைகள் வரும்போது ஒரு நாளும் பயந்து பின்வாங்காமல் ஆண்டவர் அதையும் தம்முடைய வார்த்தையினாலே, வல்லமையாலே அதை ஆண்டவர் அதிகாரத்தினாலே அதை கீழ்ப்படுத்துவார். அப்படி என்றால் நம்ம வாழ்க்கை ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணிப்போம், ஆண்டவரோடு இணைந்து நாம் பயணிப்போம். நமக்கு எந்த தீங்கும் நேரிடாமல் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அற்புதமாய் வழி நடத்துவாராக. இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, என்னாலும் நாங்கள் உண்மையிலே இணைந்திருக்கிற ஒரு வாழ்வை எங்களுக்கு கற்றுத்தாரும். மீட்பு இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.